Hello my dear viewers, I am back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா தொடர்ந்து ஜனநாயகன் டீம்லேருந்து அப்டேட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டீம் சைட்லேருந்து கொடுக்குறாங்க, நம்ம சைட்லேருந்து தொடர்ந்து வந்துட்டு அப்டேட் க்ளோஸ் சோர்சஸ்லேருந்து கேட்டு கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேரே வரலாறு சூப்பரான ஒரு சாங் ஒன்று வந்துட்டு ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு கரெக்டான டைம்ன்றது வந்து செட் ஆகலை. பட் அந்த சாங் கேட்கும்போது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக வந்துட்டு இருந்தது அப்படி தான் வந்து சொல்லணும். இதுக்கப்புறமா அது டிவிக்கே கட்சி மீட்டிங்கில் போடலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து ரிலீக்காக இருக்கட்டும், அனிருத் அவர்கள் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக்ன்றதை கொடுத்தாரு. கேட்கும்போது ரொம்ப தரமாக இருந்துச்சு. ரிலீக்கும் அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் வந்து அனிமேஷனில் வந்துட்டு காட்டியிருந்ததாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே அப்படியே அனிமேஷன்லேயே போயிட்டு இருக்கணும் போது திடீர்னு வந்துட்டு அது ஒரு டான்ஸிங் மூமெண்ட் சாங்ப்பா அப்படின்ற மாதிரி தளபதி அவர்கள் வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்து ஒரு சூப்பராக 2-3 ஸ்டெப்புன்றது வந்து போட்டிருந்தாரு. அவருக்கு 50 வயசு ஆகுது அப்படின்றது பார்க்கும்போதே வந்து தெரியலை. நம்பர்ஸில் தான் வந்துட்டு 50 அப்படின்றது இருக்க போல். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜின்றதை கேரி பண்ணிக்கிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு டான்ஸுன்றது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸாக நிறையா மூவிஸ்லேருந்து எடுத்து ஒரு சூப்பரான சீன்ஸ்லாம் வச்சு உள்ளே அந்த அனிமேன்றதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப தரமாக இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட யூடியூப்பில் பயங்கர ட்ரெண்டிங் நம்பர் 1 போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 27 மில்லியன் மேலே வந்துட்டு போயிருந்தது. இன்னுமே பயங்கரமாக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ஃபோட்டோவானது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அப்படி தான் வந்து சொன்னோம். ஜனநாயகோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சாங்லேருந்து லாஸ்ட் டான்ஸ் மூமெண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம அனிருத் அவர்கள் அந்த ஒரு சாங்கில் ஆனால் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னோடனே ஓகே போடு அப்படின்றதுக்கு அப்புறமா ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம அனிருத் அவர்கள் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸில் வந்துட்டு அப்டேட்ன்றது பண்ணியிருந்தாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஒரு கொஞ்சத்தை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர 28 வந்துட்டு ஆடியோ லான்ச் ஆனது பிளான் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் ட்ரெய்லருக்கான அப்டேட் மேபி Jan 1 அப்படி இல்லைனா ஆடியோ லான்ச்லேயே வந்துட்டு ட்ரெய்லர் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட படத்தில் 4 சாங் ஆனது இருக்குது. 2 சாங் ரிலீஸுன்றது பண்ணிட்டாங்க. இன்னும் 2 சாங் வந்துட்டு ஒரு எட்வின் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வந்துட்டு கார்த்திக் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் ஆனதும் வந்து போயிட்டுருக்கு. மேபி ஆடியோ லான்ச்சில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிக்கிறது ட்ரெய்லர் தான். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே அந்தந்த கண்ட்ரீஸில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கூட யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் USA இப்படி தொடர்ந்து எல்லா இதுலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சைடும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு எப்படியா FDFS புக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கூட பராசக்தி கிளாஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்துட்டு பயங்கரமான கிளாஷிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகலை, அதுக்காகிட்டு ஒரு 1 வீக் அப்புறமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, ஜனநாயகன் படத்துக்கு FDFS யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்ற கீழோட கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.